வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லி சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, ஏன்னா நம்ம விஜய் கொலை பண்ணல, ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே விடுதலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கோயிலில் போய் கல்யாணம் அந்த மாதிரி ஒரு கோலாகலமா போயிட்டு இருக்கு. அப்படி மல்லி சீரியல்ல என்ன நடந்துச்சு, எப்படி விஜய் ரிலீஸ் ஆனாரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம், பேசலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல நம்மளோட தேவசேனா ரஞ்சிதா அந்த டைம்ல ஊர்லயே இல்ல, ஃபிளைட்ல போயிட்டு இருந்தா, அதுக்கான சாட்சி எல்லாமே தாங்க, போர்டிங் பாஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம மனோகரும் சாட்சி சொல்றாங்க. இன்னொரு படம் நம்ம கதிரேசனும் அதுக்கப்புறம் நம்ம நிஷா இவங்கெல்லாம் வெண்பாவை கொடுமைப்படுத்திருந்தவங்க மற்ற வீடியோ இது எல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் விஜய் நிரபராதி தான், அவருக்கு கொலை செய்யல, அவர் மேல ஒரு தப்பான ஒரு கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் மேலே நிஷா மேலே கோர்ட் கடுமையா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் நிரபராதி, அவர் விடுதலை பண்றோம். பத்தாத்துக்கு விஜய் மேல பொய்யான ஒரு வழக்கே தொடர்ந்ததுனாலையும் குழந்தைன்னு கூட பார்க்காம அடிச்சிருவேன் உடைச்சிருவேன் மிரட்டினாலையும் கதிரேசனுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம், அது மட்டும் இல்லாம 3 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறேன், நிஷாவுக்கு 1 மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு பண்ணிடுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதாவுக்கு வார்னிங் கூட விடுறாங்க. நேரம் அதுக்கப்புறம் நம்ம விஜய் கோர்ட் வாசல்ல நிக்கிறாருங்க. அந்த டைம்ல மல்லி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மல்லி, வெண்பா, இவங்க விஜய், அதுக்கப்புறம் நம்ம தேவசேனா, பெரியம்மா எல்லாருமே சந்தோஷமா அங்கிருந்து மூவ் ஆன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ரொம்ப கேவலமா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட தேவசேனா போயிட்டு, என்ன ராஜே பெருசா வாங்கிட்டே பல்பு, இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற விஜயோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் அடுத்து அடிச்சு புடிச்சு புடுங்கி கொடுக்கறனா இல்லையான்னு பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுதுங்க. என்னடா இவ அடுத்து இங்கதான் ஒரு வளா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிரேசன் அப்படியே ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு மூட் அவுட்ல அந்த இடத்துல செம்ம கிராண்ட்ல கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. கோர்ட்டையே அவமதிச்சுட்டு அங்கிருந்து வெறுப்புல போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளோட இவர் யாரான்னு கேக்குறீங்களா, வக்கீல் கதிரேசன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தேவசேனா கிட்ட அசிங்கப்பட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம பெரியம்மா மல்லி எல்லாம் அழகா சமைச்சு கொடுத்தத சந்தோஷமா சாப்பிட்டுட்டு வெண்பா குட்டி ஊட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொல்றாரு, நான் எங்க என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, இதுக்கப்புறம் வீட்டுக்கே வரமாட்டணும், ஒரே ஜெயிலே இருந்துடணும் அப்படிலாம் ரொம்ப பயந்துட்டேன், இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ரொம்ப நன்றி மல்லி, சில எதுக்குங்க அமைதியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம மல்லி குணம் மல்லிப்பூ மாதிரி, அதோட நிறம் மாறலாம் ஆனா வாசம் மாறாதுங்க. வாடினாலையும் வாசம் இருக்கிற பூ மல்லிப்பூன்னு சும்மா சொல்லியிருக்காங்க. யாரானா சொன்னாங்களா என்ன தெரியல, நான் அடிச்சு விடுறேன்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப சொல்றாங்க, சரிப்பா தாலி இல்லாம எப்படி இருப்பா, நாளைக்கு மல்லி கழுத்துல புது தாலி ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டவொடனே நம்ம மல்லியோட தாலியை கழுத்துல சைட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க, அமைதியா மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இது சர்ப்ரைஸா இருக்கட்டுமே சொல்லிட்டு கோயில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு நம்ம அரவிந்த், அதுக்கப்புறம் மனோகர், பெரியம்மா, வெண்பாக்குட்டி எல்லாருமே போறாங்க. அங்க ஐயர்கிட்ட தாலியை கொடுக்குறாங்க. என்னடான்றத சாமி கொண்டு முடிச்சுட்டு இந்த தாலியை சாமி பாதல வச்சு கொண்டுவாங்கன்னு சொல்ல, கொண்டு வந்தோடனே விஜய் சந்தோஷமா கட்டுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறுப்புல தாலி கட்டியிருப்பார். ஸோ அதனால அதெல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு சந்தோஷமா மன நிம்மதியோட தாலி கட்டுறாங்க. அந்த தாலி நம்ம மல்லி சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. என்ன போய் தேவசேனா கிட்ட அசிங்கப்படுத்தி வச்சுட்டானே அந்த ஆளு, நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன் பாரு என்ன அப்படின்ற மாதிரி மனோர் மேல ஒரு காண்டாக. இன்னொரு பக்கம் தேவசேனா அவன் நினைச்ச மாதிரியே ஜெயிச்சுட்டா, கோர்ட்டுக்கு வரமாட்டா, கிழிக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொன்னான். இப்ப கோர்ட்டுக்கும் வந்துட்டா, ஜெயிச்சும் காட்டிட்டா. அவனை கதிரேசனெல்லாம் ஒரு ஆள் அவனை நம்பணும் பாத்தியா, என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொல்ல நம்ம ரஞ்சிதா செருப்பு எடுத்து கொடுத்து அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ரஞ்சிதா கூட சேர்ந்து ஜாலரா தட்டுறாங்க. ஆனா செம்ம மாசுங்க. ரஞ்சிதா ரொம்ப அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு சிங்கமா போச்சு ரஞ்சிதாவுக்கு. ராஜேஸ்வரி மான கேடுங்க. இதுக்கப்புறம் தக்காளி பழம் உயிரோடு இருந்து என்ன ப்ரோஜனம் சொல்லுங்க, அடுத்து தக்காளி சட்னி போட்ட வேண்டியதுதான். ஸோ தக்காளி பஜ்ஜி புளிஞ்சிட்டாங்க ஒரு ராஜேஸ்வரிக்கு. ஆனால் கதிரேசனை உள்ள தூக்கி போட்ட மாதிரி ராஜேஸ்வரியும் தூக்கி உள்ள ஒரு 6 மாசம் போட்டு நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா சும்மா வெளியில விட்டாதாங்க கொழுப்பு கூடுது, தூக்கி கொஞ்ச நாள் உள்ள போட்டு லாடம் கட்டினா தக்காளி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஸோ மல்லி சீரியல் இப்படி தாங்க விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல வேற என்ன விறுவிறுப்பா நடக்க போகுது, இனி என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்மளே இன்னைக்கு ஃப்ரைடே ஓமனில் எனக்கு ஹாலிடே. இன்னைக்கெல்லாம் காலையில் இருந்து பிளாங்கெட்டு துவைச்சி துணியெல்லாம் துவைச்சி ஓரளவுக்கு எல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வர தண்ணி ஓகேங்களா, அது ஆட்டோமேட்டிக் மோட்டர். எப்போ வால்வை நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ தண்ணி வரும், வால்வை க்ளோஸ் பண்ணால் தண்ணி நின்றுடும். அங்கே ஒரு இது இருக்குங்க, சென்சார் ஒன்று இருக்குது. ஸோ என்னாச்சுன்னா அந்த மோட்டர் பிக்கப் பண்ணுற அந்த பிக்கப் காயில், ஸ்டார்ட் அப் காயில் போயிடுச்சு. நானே எங்கள் அம்மாவில் சொல்லி பார்த்தேன், இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லி பார்த்தேன், ரீப்ளேஸ் பண்ணாமல் தண்டத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்மனா பிரயோஜனம் ஆகாதுன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு பழைய மோட்டர் ஒன்று கழட்டி இங்கே ஸ்டோரில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் இருந்த காயை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓ இது நல்லா தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு
இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பழசை பிடிங்கி எடுத்துகிட்டு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். பக்காங்க. இப்போ டேப்பை திறந்தா தண்ணி வருது, டேப்பை மூணா தண்ணி நின்றுது. இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதுங்க. டேப்பை திறந்து விட்டு வெளியே பாதி தண்ணி கீழே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ரெண்டாவது அது வந்து பில் கட்டுறது இல்லையா, ஃப்ரீயாக ஓசியில் தண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதனால தான் அதோட அருமை தெரிய மாட்டேது. ஸோ அதனால் ஃப்ரீயாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது ஃப்ரீயெல்லாம் கிடையாதுங்க. தண்ணி வாட்டர் சேவ் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த விஷயத்த பண்ணிட்டேன். ஏன்னா வாட்ரு எப்படி சொல்லலாம், வாட்ரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் இல்லைன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். ஓகேங்களா? இந்த தண்ணி இல்லாமல் பல பேர் இன்னும் செத்துட்டு தான் இருக்காங்க பல நாட்டில். ஸோ தண்ணியை சேவ் பண்ணுங்கள். தண்ணீர் சேமிப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எதாவது முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. ஸோ மல்லி சீரியல் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன வேறு என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக போக போகுதுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ஏன் பிடிக்கல, எதனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நினச்ச மாதிரி மல்லி சாதிச்சு காட்டிட்டாங்க. தேவசேனா மாசு நம்ம ராஜேஸ்வரிக்கு வச்சாங்க. அப்போ தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பை பாய்.